ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மூலமாக இந்த வருடம் அதாவது 2026 நடக்கக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் எஸ்ஜிடி, யூஜி, பிஜிடிஆர்பி எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் தமிழ் தகுதித் தேர்வு என்பது கட்டாயம். இப்போது லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பியில் பாதிக்கு மேற்பட்டவர் ஃபெயிலாக இருக்கிறாங்க. அதாவது 80,000 மேற்பட்ட ஆசிரியர்கள் ஃபெயிலாக இருக்கிறாங்க. அது முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு அலட்சிய போக்கு தான். 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கை நீங்கள் முழுவதும் படித்தாலே போதுமானது. இதில் 50க்கு 50 மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். பாருங்கள், இது 10th புக்கினுடைய பாடத்தலைப்புகள். இதில் மொத்தமாக உங்களுக்கு 1லிருந்து 7 யூனிட் வரைக்கும் இருக்கும். மொத்தமாக டோட்டலாக உங்களுக்கு 7 யூனிட் வரைக்கும் இருக்கும். இந்த 7 யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் 5 லெசன்ஸ் இருக்கும். அதாவது செய்யுள் இருக்கும், அடுத்தது உங்களுக்கு உரைநடை, துணைப்பாடம், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இலக்கணம். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் 5 லெசன்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக 7 யூனிட் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மினிமம் ஒரு 35 லெசன் மட்டும்தான் இருக்கும். இந்த 35 லெசனை நீங்கள் முழுசாக படித்தாலே இந்த தமிழ் தகுதி தேர்வில் 50க்கு 50 மதிப்பெண் நீங்கள் பெறலாம். எலிஜிபிள் 20 மதிப்பெண் தான். ஆனால் இதை முழுசாக நீங்கள் தெளிவாக படித்தாலே போதும், முழு மதிப்பெண்ணை நீங்கள் பெறலாம். அந்த வகையில் நாம் நடத்துகிற இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் சீரிஸில் இது வரைக்கும் யூனிட் 1ல் அதாவது அன்னை மொழியே, பாவலர் பார்வையில் தமிழ் சொல்வளம், அடுத்தது காலக்கணிதம், புயலிலே ஒரு தோணி, எழுத்து சொல், இது 5ம் நம்ம டெஸ்ட் வச்சாச்சு. இதனைத் தொடர்ந்து இந்த டெஸ்ட் 2.1ல் கேட்கிறதா என் குரல் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி நடத்தப்படும் அந்த ஒரிஜினல் பேட்டர்ன். அதாவது 30 கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மதிப்பெண் பார்த்திங்கன்னா 50 மதிப்பெண்கள். அதாவது வினா எண் 1லிருந்து 20 வரைக்கும் 2 மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா 21லிருந்து 30 வரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள். இதே பேட்டர்னில் தான் இந்த டெஸ்ட் இருக்கும். முதல் வினா பொறுத்துக. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கொண்டல், கோடை, வாடை, தென்றல். என்ன சைடில் மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. இதுக்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். அதாவது 1க்கு 3 கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை அப்படின்னாக்கா மேற்கு, வாடை அப்படின்னாக்கா வடக்கு, தென்றல் அப்படின்னாக்கா தெற்கு. 2 தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவிற்கு எத்தனை விழுக்காடு மழை பொழிவினை தருகிறது? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் 70 விழுக்காடு. 3 தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள்? இதற்கான ஆன்சர் டி ஆப்ஷன் திருவெம்பாவை, திருப்பாவை. 4 வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடலை பாடியவர்? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் ஔவையார். 5 பொறுத்துக. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு. அதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வாடை, குடக்கு, குணங்கு, தென்றல். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன். 6 முன்னீர் என்பதன் பொருள்? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடல். 7 ஒன்றொடு புக்க மணவாய் தென்றல் என கூறும் நூல் எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் சிலப்பதிகாரம். அடுத்தது 8 பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர்? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் பலப்பட்டடை சொக்கநாத புலவர். 9 வழிதொழில் ஆண்ட உறவோன் என குறிப்பிடப்படும் மன்னன்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரிகாலன். அடுத்தது 10 கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய சங்ககால பெண் புலவர்? இதற்கான கரெக்டான ஆன்சர் டி ஆப்ஷன் வெண்ணிக் கொய்தியார். 11 முசிறி துறைமுகத்துக்கு விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்த கிரேக்க மாலுமி? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் ஹிப்பாலஸ். 12 உலக காற்றாலை உற்பத்தியில் 5ஆம் இடம் பெற்றுள்ள நாடு? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. 13 இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம்? இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் தமிழ்நாடு. 14 உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் 2ஆம் இடம் பெற்றுள்ள நாடு? இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் இந்தியா. 15 இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணிகளில் 5ஆம் இடம் பெறுவது? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் காற்று மாசு. அடுத்தது 16 உலக காற்று நாள்? இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் 15. 17
பூங்காற்றே இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் என்று வருந்திய கவிஞர். இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் தேவக்கோட்டை வா மூர்த்தி. அடுத்தது 18. உயிரின வாழ்வின் அடிப்படை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இயற்கை. 19. தொல்காப்பியர் உலகம் என்பது எதனால் ஆனது என்கிறார். இதற்கான கரெக்டான ஆன்சர் சி ஆப்ஷன் ஐம்பெரும் பூதங்களால். அடுத்தது 20. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? கூறப்பட்ட நூல் எது? இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் திருமூல. நூல் பார்த்தீங்கன்னா திருமந்திரம். இது வரைக்கும் பார்த்த வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள். அடுத்தது 21லிருந்து 30 வரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்கள். 21. ஒன்றொடு புக்க மணவாய் தென்றல் என்று உரைத்தவர் யார்? இதற்கான கரெக்டான ஆன்சர் பி ஆப்ஷன் இளங்கோவடிகள். 22. தென்றல் காற்று என அழைக்கப்பட காரணம். இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் மரம் செடி கொடி ஆறு மலை தாண்டி வருவது. அடுத்தது 23. நந்தமிழும் நன்பொருணை தன்னதியும் சேர் பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுந்தி தென்றலே என்று பெண்ணொருத்தி தூது செல்ல காற்றினை அழைத்ததாக பாடியவர். இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் பலபட்டடை சொக்கநாத புலவர். 24. நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி நடந்த இளந்தென்றலே என்ற பாடலை இயற்றியவர். இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் கண்ணதாசன். அடுத்தது 25. நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவா என்ற பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றினால் இயக்கப்பட்ட பாய்மர கப்பல்களால் தான் நிகழ்ந்தன என்று குறிப்பிடும் நூல். இதற்கான கரெக்டான ஆன்சர் ஏ ஆப்ஷன் புறநானூறு. 26. ஹிப்பாலஸ் என்பவர். இதற்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன் கிரேக்க மாலுமி. 27. பருவக்காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுங்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர். இதற்கான ஆன்சர் பி ஆப்ஷன் ஹிப்பாலஸ். அடுத்தது 28. ஹிப்பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ யவனர். 29. ஹிப்பாலஸ் பருவக்காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு. இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி முதல் நூற்றாண்டு. 30 அண்ட் லாஸ்ட் கொஸ்டின். வெண்ணி குவைத்தியார் என்பவர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சங்ககால பெண் புலவர். சரி நண்பர்களே, இந்த டெஸ்ட்டுக்கான உங்களுடைய மதிப்பெண்களை, அதாவது 1லிருந்து 20 வரைக்கும் உள்ள வினாக்களுக்கு 2 மதிப்பெண் போட்டுங்க. அதில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எழுதிங்களோ அதை 2 மதிப்பெண் கணக்கெடுத்துங்க. அதே போல் 21லேருந்து 30 வரைக்கும் உள்ள வினாக்களுக்கு 1 மதிப்பெண் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். அது 1 மதிப்பெண் போட்டு உங்களுடைய டோட்டல் மதிப்பெண்ணை இந்த வீடியோனுடைய கமெண்டில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த டெஸ்ட்டு சந்திப்போம். நன்றி.